ஹல்லேலூயா. குட் மார்னிங். தினந்தோறும் குட் மார்னிங் சொல்றீங்க, ஆனால் எங்களுக்கு எல்லாம் பேட் மார்னிங்காகவே இருக்குன்னு சொல்றீங்களா என்ன? கவனிங்க, ஆண்டவரோடு ஆரம்பிச்சா அது குட் மார்னிங். ஆண்டவர் இல்லாமல் ஒருவேளை ஆரம்பித்தால் அது பயங்கர குழப்பங்களோடு தான் இருக்கும். வாருங்கள், எனவேதான் தேவ வார்த்தையோடு நம்முடைய நாளை நாம் ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்று, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, ஆனந்தமாயிருக்க வேண்டும் என்று, நாங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று எங்களுக்காக எல்லாவற்றையுமே செய்து முடித்து விட்டீர். உம்மை தேடுவதற்கும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டேட் என்ன தெரியுமா உங்களுக்கு? டிசம்பர் 30, 2023 ஆண்டு டிசம்பர் 30 மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு தடவை வரவே வராது. கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ள 31 வந்துரும். அடுத்த சில மணி நேரங்களிலேயே புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கவிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நிமிடங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், இதனுடைய தாக்கம் இந்த வரும் புதிய வருடத்தின் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இருக்கும். எனவே தேவனோடு கூட ஆரம்பித்து தேவனோடு கூட புதிய வருடத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம். நம்மில் அநேகருக்கு வருடங்கள் கடந்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாமலே தான் இருக்கிறது. வாழ்க்கையை சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லைங்க நிறைய பேரு. ஏதோ போயிட்டு இருக்கு, எப்படியோ நடந்துகிட்டே இருக்கு, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கு மேல வேற என்ன, இதுல ஒன்றும் பெரிய வெற்றியெல்லாம் இருக்காது, இனியெல்லாம் நான் ரட்சிக்கப்பட முடியாது, தேவனனை ரட்சிக்க மாட்டார், தேவனனை மன்னிக்க கூட மாட்டார் நினைக்கிறவங்க கூட இருக்காங்க. நோ 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 நோ, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அநேக காரியங்கள்ல நீங்க தேவனை ஏற்கனவே துக்கப்படுத்திருக்கீங்களோ என்னவோ, அநேக பாடுகளுக்கு உட்படுத்திருக்கீங்களோ என்னவோ, உங்களுக்கு தெரியும் நீங்க செய்யறது தப்புன்னு, இருந்தாலும் விட முடியாம இருக்கீங்களோ என்னவோ, மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டு எப்படி ஆண்டவருக்கு முன்னால போய் நிற்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன? எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க. உள்ளபடியே தேவனிடத்தில் வருகையில் உன்னுடைய பரிசுத்தமின்மையை, உன்னுடைய அக்கிரமங்களை, உன்னுடைய அருவருப்பானவைகளை அவர் சுத்திகரிப்பாரே தவிர நம்மை புறந்தள்ளவே மாட்டார். செப்பனியாவின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, விரும்பப்படாத ஜாதிகளே, விரும்பப்படாதவர்கள். கொஞ்சம் கடினமான வார்த்தைகளா இருக்குல்ல? விரும்பப்படாத ஜாதிகளே. வெக்கமா இல்லையா உனக்கு? நான் பார்த்தாலே பிடிக்கலங்க சொல்ற மாதிரி. சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிற போதும் செய்யாமல் இருக்கிற போது, சிற்சில பணிகளை, விரும்பப்படாத அவமானத்துக்கு ஏதுவான பணிகளை நாம் விடாமல் இருக்கிற போது, நிறைய பேர் இந்த மாதிரி பேசுவது சகஜம். வெக்கம் இல்லாம இருக்க, புத்தி இல்லாம இருக்கிற, ஆமாம்மா எனக்கு வெக்கம் இல்லை, அறிவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டும் நீங்க உட்கார்ந்துருக்கவே கூடாதுங்க. உனக்கு வெட்கம் இல்லாத போதும், நீ பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நீ உடனே வா, ஆண்டவரிடத்திலே வந்துவிடு. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும், பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும். கடிகாரம் எவ்வளவு சுத்திக்கிட்டே இருக்கு, காலம் எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு இருக்கு, நாட்கள் எவ்வளவு நகர்ந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதாவது பதர் பறந்து போவதை போல. ஒரு பதர் எடுத்துட்டு உஃபூன்னு ஊதுனா அது காத்துல கலந்து எப்படியே போயிடும் இல்லையா? அது எங்க போச்சோ திரும்ப அதை தேடி பிடிக்க முடியுமா? இந்த பதரை திரும்ப சேர்த்து வைக்க முடியுமா? அதே போலதான் நேரமும் மிக வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், கடந்து போகிற ஒரு வினாடியை கூட திரும்ப சம்பாதிக்க முடியாது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டால் பாக்கியவான்களாயிருப்போம். பதர் காற்றில் பறப்பது போல நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. 2023 வருடம் இதோ முடிய போகிறது. இந்த வருடம் தேவன் அருளிய இந்த 365 நாட்கள் முடிய போகிறது. ஆண்டவரிடத்திலே வந்துவிடு, வந்து சேர்ந்துகள். இந்த நேரத்தையாவது பயன்படுத்திக்கொள். அவருடைய சந்நிதிக்கு வந்துவிடு. உள்ளபடியே நீ வந்துவிட்டால் அவர் உன்னை மன்னிக்க ஆயத்தமாகவே இருக்கிறார். நாள் பறந்து போகும் முன்னும், அதாவது நாள் முடிந்து போவதற்கு முன்பே,
அதாவது அக்கவுண்ட் க்ளோஸ் ஆவதற்கு முன்பே, ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆவதற்கு முன்பே, உன் மீது எரிச்சலோடு இருக்கிற தேவன் உன்னை கைவிடுவதற்கு முன்பே, உன்னை குறித்து ஒருவித சலிப்பு ஏற்பட்டு உன்னை அழைத்து 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 உனக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை தந்து நன்மைகளை செய்து அன்பு காண்பித்து மன்னித்து சகித்து பொறுத்து கொண்டிருக்கிற போதும் நீ கொஞ்சம் கூட கண்டுக்காமலே இருந்தா, ஆண்டவரிடத்தில் இன்னமும் கூட நீ வராமல் இருந்தால், தேவனுக்கு நீடிய பொறுமை இருப்பதினால், ஆமாங்க, அவருக்கு நீடிய பொறுமை இருக்கிறது இல்ல. இப்படி அதை நீட்டிக்கிட்டே போனா 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் அவர் உண்மையில் பொறுமையாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை சகித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால தான் நாம எப்படி இருந்தாலும் சரி ஜீவனோடு இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் இன்னும் இன்னும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவருடைய கோபம் நொடிப்பொழுது மாத்திரமே என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கோபத்தினாலே தேவன் நம்மை ஒரு நொடிப்பொழுது கைவிடுவார் என்றார். சொடக்கு போடுற நேரத்தில் என்னென்ன ஆக்சிடென்ட் நடக்குது பார்க்குறோம்ல. ஆக்சிடென்ட் ஆகிறப்ப அப்படி திடீர்னு மோதும் போது, எனக்கு கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. மீட்டிங் போயிட்டு வரும்போது ஒரு தடவை காரில் வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. உள்ளுக்குள்ளே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் அப்படியே போய் வேகமாக ஒரு பிரிட்ஜில் மோதிட்டார் டிரைவர். இப்படி மோதினப்போ உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மறு நொடி, அதாவது மோதின வேகத்தில் ஒரு செகண்ட் டமால் அப்படி மோதினப்போ கண்ணு திறந்து பார்க்கிறேன், கண்ணாடி எங்கேயோ பறந்து போயிடுச்சு. வண்டிக்குள்ள இருக்கிறவங்களாம் அங்கங்க செதறி கிடக்கிறோம். கார் டிரைவரை காணோம். கார் அப்படியே நொறுங்கி போச்சு. கண்ணெல்லாம் இருட்டாயிடுச்சு. ஒன்னும் புரியல, என்ன நடக்குது என்ன தெரியல. தேவனுடைய மகா கிருபையினால மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டோம். அவருடைய பாதுகாவல கவனிச்சோன்னா எவ்வளவு அற்புதமானது. ஒரு நொடிப்பொழுது அவர் கை விட்டுட்டாருன்னா நம்ம அவ்வளவுதாங்க நம்ம கதை. அன்னைக்கு அனுபவத்தில் நான் அதை உணர்ந்தேன். எத்தனையோ தரம் மயிரிழையில உயிர் தப்பினாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாருங்க. ஒரு சின்ன நூல் இழையில நான் உயிர் தப்பினேன்னு சொல்லி கேட்டிருக்கோம். எத்தனையோ பேர் அந்த மாதிரி சொல்லி நாம கேட்டிருக்கோம் இல்லையா. ஆண்டவர் கைவிட்டா அவ்வளவுதான், மண்ணோட மண்ணை மறு நிமிஷமே போயிடுவோம். அந்த நாள் வருவதற்கு முன்பே, உனக்காக ஒரு நேரத்தை தேவன் குறிப்பதற்கு முன்பே, பாருங்க, கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும், உங்களை சிட்சிக்கிறதற்காக கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் அவரிடத்தில் ஓடி வந்துருங்க. அப்படியே வந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டா போதும். தேவன் அடிக்க கையை ஓங்கிட்டார்னா அவ்வளவுதான். அப்படியே கையை ஓங்கும் போது ஆண்டவரேன்னு சொல்லிட்டா போதும். அவரு தம்முடைய கைகளை இறக்கிக் கொள்வார். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர். சிட்சிப்பதற்கல்ல, மன்னிக்கிறதற்கே ஆசையுள்ளவர் அவர். அந்த அன்பு, அந்த மன்னிப்பு உனக்கு ரொம்ப எளிதா போயிடுச்சான், சுலபம் நினைச்சுக்கிறியா? இப்பவாவது இந்த புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பு தேவன் இந்த நாளைத்தான் உனக்கு கடைசி என்று நினைத்திருக்கிறார் என்னவோ, இந்த வாய்ப்பை உனக்காக அருளியிருக்கிறாரோ என்னவோ, இன்னும் அவரை துக்கப்படுத்திக் கொண்டே இருந்தான். அவருடைய உக்கிர கோபம் உன் மீது வரும் முன்பே, அவர் தம் கையை நீட்டும் முன்பே அவருடைய பாதங்களை பற்றி கொண்டார். அவர் மன்னித்து விடுவார், நம்மை புதுப்பித்து விடுவார். யோவேல் புத்தகத்திலும் கூட ஒரு வசனம் இருக்கிறது. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். கண்ணீரோடும் அழுகையோடும் புலம்பலோடும்னா ஏதோ சும்மா அழுதுட்டு வந்து நிக்கிறது இல்லைங்க. மனஸ்தாபத்தோடு கூட, தேவ சித்தத்தின் அடிப்படையிலான துக்கம். நான் தப்பு செய்து விட்டேன், தேவனை துக்கப்படுத்தி விட்டேன், அந்த உணர்வு உனக்கு வருகிற போது, இந்த மனஸ்தாபம் உனக்குள்ள நொறுங்குண்ட இருதயத்தோடு, இப்பொழுதாவது அட்லீஸ்ட் இன்றைக்காவது, இன்னும் 2 days தாங்க இருக்கு, இந்த வருடம் முழுவதையும் வீணாக்கி விட்டாய், மனசாட்சி எத்தனையோ தரம் உன்னை கடிந்து கொண்ட போதும், தேவன் தந்த எத்தனையோ வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தி இருக்கிறாய். அட்லீஸ்ட் இப்பொழுதாவது கண்ணீரோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேட வேண்டும். பாதி மனசோட தேடுறது இல்லைங்க. ஆண்டவரே உமக்கு ஓகேன்னா, ஒருவேளை விருப்பம் இருந்தாலும் என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியே இல்லைங்க, முழு இருதயத்தோடு விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, என்னை பொறுத்துக்கொள்ளுங்க, என்ன மன்னிங்க, உம்முடைய அன்பு பெரியதப்பா, இன்றிலிருந்தாவது உமக்காக வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். உன் சிரமங்களிலிருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் பிரச்சனைகளிலிருந்து, உன் சிக்கல்களிலிருந்து,
உன்னுடைய பயங்கரமான பாவ குணத்திலிருந்து உன்னை முழுமையமாய் விடுவித்து உன்னை ரட்சிக்க தேவன் சித்தமாகவே இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இரக்கமும், நல்ல கவனிங்க, அவர் இரக்கமுள்ளவர், கருணையுள்ள தேவன், மன உருக்கமுள்ளவர். அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபையுள்ளவராக அவர் இருந்து அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அதாவது உன்மேல் வரவிருக்கின்ற எல்லா தீங்குகளிலிருந்தும் உன்னை அப்படியே விடுவிக்கிறதற்கு நீ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால், இயேசுவே, தாவீதின் குமாரனே, அவர் இரக்கமுள்ளவர் என்பதினாலே, மன உருக்கமுள்ளவர் என்பதினாலே, மிகுந்த கிருபையுள்ளவர் என்பதினாலே அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் அவர். தண்டிக்க வேண்டும் என்று உயர்த்தின கரங்களால் உன்னை அழைத்துக் கொள்வதற்கு, உன் மீதிருந்த கோபத்தை அன்பாய் மாற்றிக்கொள்வதற்கு, உன்னை புறந்தள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலையிலே உன் கண்ணீரை கண்டு உன்னை அப்படியே அரவணைத்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எனவே தயவு செய்து இன்றாவது தனிமையிலே தேவ சந்நிதியிலே அவரிடத்திலே போய் ஜெபியுங்கள். உங்கள் தவறுகள் பாவத்துக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். பழைய பாவத்தை எல்லாம் புது வருஷத்துக்கு மூட்டை கட்டிட்டு அப்படியே போகாதீங்க. ஆண்டவர் அருளி செய்கிற புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அருளியிருக்கிற இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்துக் கொண்டு அவரிடத்திலே திரும்புங்கள். சும்மா ஏதோ வெளிப்படையான ஆர்ப்பாட்டங்களினால் அல்ல, இருதயத்தை கிழித்துக் கொண்டு. அப்படின்னு என்னங்க, கத்தி எடுத்து அப்படியே கிழிச்சுக்கிறதா? இருதயத்தை கிழித்துக் கொண்டு அப்படின்னா ஒரு பேக்கை நாம கிழிச்சோன்னா பேக்குள்ள இருக்கிற எல்லாம் அப்படியே வெளியே கொட்டிடும்ல. அதுபோல் உன் இருதயத்தை திறந்தால் இருதயத்திலே மறைத்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களும், மூடி மறைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள், உன்னுடைய தவறுகள், யாருக்கும் தெரியாது என்று நினைத்தால், அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று நீ செய்த பாவங்கள், அவைகளை தேவ சந்நிதியிலே நாம் ஊற்றிவிட்டான், இருதயத்தை கிழித்து அவரிடத்திலே கொட்டிவிட்டால் அவர் உன் மீது மனதுருகுவார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இதாங்க முக்கியமான விஷயம். ஆசீர்வாதத்தை அவர் தந்தருளுவார். தேவனுக்கு விருப்பமான காணிக்கை நறுங்குண்ட இருதயமே. மனஸ்தாபப்படுகிற இருதயங்களை தேவன் அலட்சியப்படுத்தவே மாட்டார். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட மூர்க்கனா இருந்தாலும், எத்தனை தரம் ஆண்டவரை பாடுபடுத்தின நபரா இருந்தாலும், எந்த அளவுக்கு உன் சொந்த பலத்தினாலே தேவனுக்காக நிற்பேன் என்று சொல்லிவிட்டு நிற்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிற நபரா இருந்தாலும், வருடக்கணக்காக தேவன் தந்த வாய்ப்புகளை எல்லாம் வீணாக்கி கொண்டு உன்னுடைய மனம் போல, உன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நபரா இருந்தாலும், ஒருவேளை உன் வாழ்க்கை விரும்பத்தகாததாக வெட்கப்படக்கூடியதான வாழ்க்கையாக இருந்தாலும், உன்னை பெற்ற பெற்றோருக்கு வெட்கத்தை கொண்டு வருகிற வாழ்க்கையாக உன் வாழ்க்கை இருந்தாலும், உன் குடும்பத்துக்கு வெட்கத்தை உண்டாக்குகிற வாழ்க்கையை நீ ஒருவேளை கொண்டிருந்தாலும், நீ இயேசுவின் நாமத்தை கொண்டிருந்து இயேசுவின் நாமத்திற்கு வெட்கத்தை கொண்டு வருகிற நபராயிருந்தாலும், உன்னையும் மன்னிக்க அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். விரும்பப்படாத ஜாதியே வந்து சேரு. உன்னுடைய நாள் வரும் முன்னும், தேவன் குறித்த வேளை, அந்த வேளை வருவதற்கு முன்பே, தேவனுடைய உக்கிர கோபம் உன் மீது இறங்குவதற்கு முன்பே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பு. எவ்வளவு அன்புள்ள அழைப்பு! நான் இப்படியே ஆண்டவரிடத்திலே வந்தால் புதிய சிருஷ்டியாக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். புதிய இருதயத்தை உனக்கு அருளுவார். புதிய சுபாவத்தை உனக்கு தந்தருளுவார். உனக்குள்ள கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையுள்ள மிருதுவான இருதயத்தை அருளச் செய்வார். என்னைக்கும் நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதுங்க. இதுவே ரட்சண்ய நாள், இதுவே அனுகூலமான நேரம். ஒரு நாள் ஒரு பையன் காக்கா குருவியை துரத்தருக்கு வெளியே போய் கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி அந்த கற்களை ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு பறவைகள் மேல அப்படியே தூக்கி தூக்கி வீசிக்கிட்டே இருக்கிறான். கிடைச்ச அத்தனை கல்லும் வீசி வேஸ்ட் பண்ணிட்டான். கடைசியா ஒரே ஒரு கல் மாத்திரம்தான் அவன் கையில இருக்கு. அதை வீசலாம் அப்படின்னு நினைக்கும் போது சூரிய கதிர்கள் அது மேல பட்டு பளிச்சுன்னு அப்படியே மின்னுச்சு. திருப்பி திருப்பி பார்க்கறான், அது பயங்கர பளபளபளன்னு மின்னுது. இது என்ன இப்படி மின்னுது இந்த கல்லுன்னு சொல்லி அங்க போய் ஒரு தங்க நகை ஆசாரிகிட்ட அதை எடுத்துட்டு போய், இது என்ன கல்லு கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னப்போ அந்த ஆசாரி அதை கண்டுபிடித்தான். அது டைமண்ட், மண்ணுக்குள் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஆளு உடனே, இதுக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னாரு. அப்படின்னா ஆச்சரியத்தோட, சரிப்பா 50,000 தரேன் அப்படின்னா, ஒத்துக்க மாட்டாங்கிறான் போல அப்படின்னு, சரி 1,00,000 ரூபாய் தரேன்யா, சரி குடுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழ ஆரம்பிச்சுட்டானா. அட 1,00,000 ரூபாய் தரேங்கிறான், அப்புறம் அழற?
எதுக்கு அழறேன்னு கேட்டப்போ, ஐயோ எத்தனை கல், ஐயோ லட்சக்கணக்கான மதிப்புள்ள எத்தனை கல்லுகளை சும்மா தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு லபோ திபோன்னு அடிச்சுக்கிட்டானா. தேவன் நமக்கு தருகிற ஒவ்வொரு வாய்ப்பும் லட்சங்கள் அல்ல, கோடிக்கணக்கான மதிப்புள்ளது. எத்தனை வாய்ப்புகள் விருதாவாயிருக்கு, எத்தனை வருஷங்களா வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வயசு எனக்கு தெரியாது, ஆனா உங்க வாழ்க்கையில் எத்தனை வாய்ப்புகளை நடுவ விட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கீங்களோ. ஆனால் இது கடைசி வாய்ப்பு. இதனை ஒழுங்காய் பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் இந்த வேளையில் ஆண்டவரே இதோ என் வாழ்க்கை என்று மனப்பூர்வமாய் ஒரு வார்த்தை நீ சொல்லி அர்ப்பணித்தால், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சு எனக்கு ஜெயத்தை கொடுங்க, இந்த புதிய வருடத்தை ஆசீர்வாதமானதாக்கி எனக்கு கொடுங்க என்று ஜெபிங்க. அட்லீஸ்ட் 2 நாட்கள் தான் இருக்கு. விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுங்கள். தேவன் அற்புத காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஜெபிக்கலாம். அன்பும் பிரியமும் உள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையின் நாட்கள் எவ்வளவு விரைவாக கடந்து போகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதில் எந்த மாற்றமும் எங்களுக்குள் இல்லையே. அதே பாவம், அதே சாபம், அதே வியாதி, அதே துக்கம், அதே வேதனை, அதே பழக்க வழக்கம். ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், இனி அவர் இறங்கவே மாட்டார், அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார் என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், விரும்பப்படாத ஜாதியே வாருங்கள், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அப்படியே வாருங்கள். நாள் வரும் முன்னரே, தேவனுடைய உக்கிர கோபம் உங்கள் மீது வரும் முன்னே வாருங்கள் என்று இந்த வேளையிலே இந்த அனுதின தியானத்தின் மூலமா யாரையெல்லாம் நீர் அழைக்கிறீரோ, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே கிரியை செய்வதற்கும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரும் உம்முடைய உக்கிரத்துக்கு ஆளாமல் உம்மால் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும், உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும், சுத்திகரிக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் கட்டாயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்கள் டிவி வாயிலாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் பார்க்கிற நீங்கள் எங்களோடு எப்பொழுதுமே இணைந்து கொள்ளுங்கள். இன்று 30ஆம் தேதி, இன்று இரவிலிருந்தே ஆண்டவரை பற்றிக் கொள்ளலாம். அதேபோல 31ஆம் தேதி, இந்த வருடத்தினுடைய கடைசி ராத்திரி, நாளை இரவு டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரி, மறந்து விடாதீர்கள், வாட்ச் நைட் சர்வீஸ் உண்டு. முடிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அல்லது தயவு செய்து உங்களுடைய சபைக்கு வாட்ச் நைட் சர்வீஸ் இருந்தால் தவறாமல் செல்லுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு பாவங்களை விட்டு விலகி புதிய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கலாம். எனவே இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.